நம்ம வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்ம எல்லாரும் வாடி நிதாவுக்கு வந்திருக்கிறோம். வாடி நிதா இந்த இடத்துல வந்து கிராவிட்டி டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது என்று. அந்த வசனத்தின்படியாக நாங்கள் எல்லாரும் நம்ம சிநேகித கூட்டங்களோடு நம்ம வந்திருக்கிறோம். பாருங்கள், நம்ம லட்டு பாருங்கள், லஞ்ச் நேரத்தில் கரெக்டாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது, ஆனால் பேர் பண்ணக்கூடிய லெவலில் இருந்தது. சாப்பாடு வெளியில் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பார்பிக்யூ பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம சகோதரி வந்து பார்பிக்யூக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்கங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு மாலை பொழுது. அழகாக ஒரு பக்கம் தண்ணீரில் வந்து குளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குறாங்க, இன்னொரு பக்கம் பார்பிக்யூ ரெடி ஆகிட்டுருக்குது. இப்படி ஒரு நிலமையில தான் இங்கே பாருங்கள், இந்த இடமானது நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். நல்ல ஒரு வனாந்திரம். இந்த வனாந்திரத்தில் இந்த ஒரு ஏரி அமைந்திருக்குது. இது பேர் தான் சொன்னேன், வாடி நிதா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போ வின்டர் சீசன் தான், அதனால் தண்ணி இருக்குது. ஒருவேளை சம்மரில் இருக்குமா என்னன்றது தெரியலை. இப்போமே தண்ணியினுடைய அளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாம் எப்படி போட்டு விளையாடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஜஸ்வின் வந்து வர்றதை பார்க்க முடியும். நீங்கள் அவனும் தண்ணியில் குளிக்கிறதுக்காக போகிறான். எல்லாரும் தண்ணியில் போகிறாங்க. நம்ம குட்டி பையன் முதற்கொண்டு எல்லாரும் குளிக்கிறாங்கங்க. சூப்பராக இந்த ஏரியானது 2 மலைகளுக்கு இடையில் அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு தண்ணியினுடைய கலரானது ஒரு க்ரீனி கலரில் அழகாக இருந்துச்சுங்க. இந்த கிராவிட்டி டேமில் வந்து பாருங்கள், இது வந்து மக்கா ப்ராவின்ஸில் அமைஞ்சிருக்குது. இதனுடைய மலைகளெல்லாம் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருந்தது. அது நடுமத்தில் 2 பக்கமும் மலைகள், அதுக்கு இடையில் தண்ணீர் வந்து போகிறத பார்க்க முடியும். இது வந்து இந்த டேம் கட்டி கிட்டத்தட்ட 16 வருடங்கள் ஆயிடுச்சு. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு லொக்கேஷனு. எல்லாம் குளிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியை கோரி ஊற்றி நல்லா லட்டு குட்டி ரொம்ப சூப்பராக குளித்தார். அப்புறம் நேத்தன் குட்டி குளித்தார். அங்கே பாருங்கள், அழகாக அந்த இடமெல்லாம் போய் நடந்து பார்த்துட்டு வர்றாங்க. அருமையான ஒரு லொக்கேஷனுங்க. சவுதி அரேபியாவில் நினச்சாலே ஆண்டவருக்கு வந்து எப்பவும் நன்றி சொல்லணும்னு நினைப்போம். ஏன்னா வந்து பாவனாசம் மாதிரி அந்த லெவலுக்கு இல்லாட்டாலும் பாவனாசத்தில் இன்னும் அதிகமான அளவில் தண்ணீர் இருக்கும் இல்லையா. இது அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் இங்கே இந்த வனாந்திரமான ஒரு இடத்துல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய அளவில் இந்த இடமானது அமைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். இவ்வளோ தூரம் தண்ணி இருக்கிறத பார்த்து நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். அங்கே பாருங்கள், நம்ம சகோதரியை வந்து எல்லோரும் விரட்டுறாங்க, தண்ணி கோரி ஊற்றி ஸ்ப்ளாஷ் பண்ணி விளாடுறாங்க. இங்கே நேத்தன் குட்டி ஓடுறாரு. லட்டும் சேர்ந்து தண்ணியில் நனைகிறத நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப ஒரு ஜாலியான டைமாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த ஈவினிங் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சன்செட் ஆகிற நேரம் ஆகுது. நாங்கள் இந்த பகுதியில் உட்காந்துருக்குறோம். இந்த லெஃப்ட் சைடில் அங்கே ஒரு பக்கம் பார்பிக்யூ வந்து போயிட்டுருக்குது. சகோதரர்கள் வந்து செய்துட்ருக்குறாங்க, அதை பார்க்க முடியும். இந்த பகுதியானது
நல்ல ஒரு குளுமையாகவும் இருந்தது. ஈவினிங் ஆகும் பொழுது கொஞ்சம் நல்ல குளிர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இந்த பார்பிக்யூ ஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணி அப்புறம் கேப்சிகம் இதெல்லாம் போட்டு அங்கே ஸ்டிக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்த செட்டு அதில் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. நல்ல ஒரு ஈவினிங் டைம் எங்களுக்கு தேவன் கொடுத்தாரு. நாங்கள் வந்து வேத சம்பந்தமான காரியங்களை பகிர்ந்து கொண்டோம். நல்ல அருமையாக இருந்தது. சகோதரர் ஒருத்தங்க கேப்சிகம் வெட்டுறாங்க, இன்னொருத்தங்க வந்து அந்த ஸ்டிக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்களா நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக என்ஜாய் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் போகலாம், என்ஜாய் பண்ணலாம். இங்கே நம்ம சகோதரி கிரேஸ் வந்து உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் குட்டீஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட உட்காந்துட்டாங்கங்க. பார்பிக்கு ஒரு செட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம லட்டுவும் இப்போ சாப்பிட போகிறாரு. அங்கே பாருங்கள் லட்டு குட்டியை இவ்வளோ அழகாக நல்லா நாங்கள் வந்து கொஞ்சம் மயோனைஸு அப்புறம் வந்து கெச்சப்லாம் வச்சுக்கிட்டோம். நீங்கள் பார்க்க முடியும். சூப்பராக இருந்தது. நல்ல டேஸ்டியாக நம்ம சகோதரர் வந்து மசாலா போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. நம்ம வந்து லெமனு இதெல்லாம் வந்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அங்கே பாருங்கள், அடுத்தது பிரஸ்ட் சிக்கன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சாப்பாடு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சகோதரி விடலை. ஏன்னா நல்ல கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு. அதனால் கேம்ப் ஃபயர் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க அந்த செட்டப்பில் ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் கார்ன் வச்சுருந்தோம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கார்ன் கிடச்சிருந்தது கடையில். அதை வாங்கி வச்சுருந்தோம். இப்போ அதுக்கு நம்ம சகோதரர் எல்லோரும் அதை உரிச்சிட்ருக்குறாங்க. அதை சுடுறதுக்கு இங்கே பாருங்கள், நம்ம சகோதரர் வந்து அந்த கேம்ப் ஃபயர் மாதிரி பண்ணுறதுக்கு ரெடி பண்ண இதில் அவங்க வந்து அந்த கார்னை வந்து இப்போ வைக்க போகிறாங்க. சூப்பராக வச்சாச்சு. எல்லாம் வந்து இந்த சைடும் வந்து ஒரு குரூப் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தோம், ஒரு குரூப் குளித்தாங்க அழகாக. அடுத்தது பார்பிக்யூ, திரும்ப வந்து கார்ன் வந்து போயிட்டுருக்குது. கார்ன் பார்பிக்யூ போயிட்டுருக்குது. அங்கே பாருங்கள், நல்லா இருந்ததுங்க. அந்த குளிருக்கும் அதுக்கும் நல்லா வார்மாக இருந்தது. நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் பண்ண அனுபவம் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். நல்ல ஒரு வனாந்திரத்தில் நாங்கள் அங்கே ஜாலியாக போயிட்டுருக்கு. இடையில என்ன பண்ணோம், பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்தணும். பாருங்கள், இந்த தீ வந்து நல்லா எரிஞ்சிட்டு இருந்ததுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஜெபிக்கிறதுக்கும் நாங்கள் எல்லோரும் ஆயத்தமாயிட்ருக்குறோம். பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்தணும். சகோதரிகள்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். தேவனை வந்து இப்போ வந்து ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆத்மாவே கர்த்தரே மூலமே ஆத்மாவே கர்த்தரே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென் ஆமென். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. லாஸ்ட் வெச்சுங்க மிஸ்டர் ராவிக்ஸ். நம்ம ஜெபம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மூவ் பண்ணுற நேரம் ஆயிடுச்சுங்க. அதனால் இந்த இடத்துக்கு வந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம் வாடி ரிதாவில். இப்போ நம்ம எல்லோரும் கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றி. இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் லட்சியங்கள் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். அது நிறைவேறணும்னா நம்ம ட்ரீம், பிலீவ், அச்சீவ். தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. தேங்க்யூ எவ்ரிவன்.